திருச்சி மணிமண்டபத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு முகாமில் அமைச்சர் ரமேஷ் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில் நிலங்களை யார் ஆக்கிரமித்திருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். கோயில் பேரில் இருக்கக்கூடிய நிலங்கள், கோயிலுக்கான நிலங்கள் யார் என்க்ரோச்மெண்ட்ல வச்சிருந்தாலும், அது யாராக இருந்தாலும், அதற்கு யார் முன்னாடி துணை இருந்திருந்தாலும், இந்த என்க்ரோச்மெண்ட்டுக்குலாம் இப்பயும் யார் சப்போர்ட்டாக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம நடவடிக்கை எடுப்போம். அதை மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கஞ்சநாயக்கன்பட்டியில் கழிவுநீர் குழாய் தகராறில் தம்பி மற்றும் அவரது குடும்பத்தினரை வீட்டில் பூட்டிவிட்டு அண்ணன் மருத்துவமனையில் சேர்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சுமார் 3 மணி நேரம் வீட்டில் சிக்கியிருந்த தம்பி, அவரது மனைவி மற்றும் 1 வயது குழந்தையை தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் பூட்டை உடைத்து மீட்டனர். சம்பவம் தொடர்பாக துவரங்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் அருகே வெண்ணமலையில் அடுத்தடுத்து 2 வீடுகளின் பூட்டை உடைத்து 18 சவரன் நகை மற்றும் 16 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வீட்டில் இருந்தவர்கள் வெளியே சென்றிருந்ததை பயன்படுத்தி மாடி வழியாக புகுந்த மர்ம நபர்கள் கதவு மற்றும் பீரோக்களை உடைத்து நகை பணத்தை கொள்ளையடித்து தப்பினர். சம்பவ இடத்தை ஆய்வு செய்து தடயங்களை சேகரித்து காவல்துறையினர் கொள்ளையர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மதுரை திருமங்கலம் அருகே தோப்பூர் துணைக்கோள் நகரம் மற்றும் புதிய அரசின் விருந்தினர் மாளிகையை அமைச்சர் ராஜ்குமார் ஆய்வு செய்தார். துணைக்கோள் நகரில் உள்ள வீட்டு மனைகள் மக்களின் தேவைக்கு ஏற்ப மறுசீரமைப்பு செய்யப்பட்டு விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று தெரிவித்தார். சுமார் ஒரு 500 ஏக்கர் நிலத்தை நம்மளுடைய தமிழ்நாடு வீட்டு வசதி சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 1000 பிளாட்டாக பிரித்து மக்கள் பயன்பெறும் வகையிலே எப்போது விரைவிலே செயல்பாட்டில் வரும். மதுரையில் சாலையில் கிடந்த பணத்தை மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்த பெண் காவலருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. தெற்கு ஆவணி வீதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் தீபிகா சாலையில் கடந்த 4900 ரூபாயை மீட்டுள்ளார். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் கடச்சனேந்தலைச் சேர்ந்த நாகரத்னம் என்பவர் ஏடிஎம்மில் பணம் எடுத்துக் கொண்டு செல்லும் பொழுது 5000 ரூபாயை தவறவிட்டது தெரியவந்தது. உடனடியாக அவரை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து 4900 ரூபாயை ஒப்படைத்தனர். கோவை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் 200 பெண்களுக்கு தலா 10,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. பெண்களுக்கு சுயதொழில் பயிற்சி மற்றும் தேவையான உபகரணங்களை அரசு வழங்க தயாராக இருப்பதாக அமைச்சர் சம்பத்குமார் கூறினார். மேலும் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் எலிகள், பெருச்சாளிகள் தொல்லையை விரைவில் ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். பெருச்சாளிகளை கூடிய சீக்கிரம் களை எடுக்க வேண்டியதில் நாங்கள் இருக்கிறோம். தொடர் ஆய்வின் முழுமையாக பெருச்சாளிகள் களை எடுக்கப்படுவார்கள். இல்லை சார், அதான் நீங்கள் சொன்னது சார் சொன்னீங்க, அதை தான் சொன்னது. சார் சொன்ன விஷயத்த சொல்ல வரேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சிறுபாக்கம் ஏரியில் விதிமுறைகளை மீறி வண்டல்மண் அள்ளிய வாகனங்களை சிறைபிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டிய வண்டல் மண்ணை விவசாயிகளுக்கு வழங்காமல் விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் தனியார் நிறுவன பேருந்தில் குட்கா பொருட்கள் கடத்திய வழக்கில் பேருந்து ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் நீராடி கூட்டுச்சாலை பகுதியில் தனியார் நிறுவன பேருந்தை போலீசார் சோதனையிட்ட பொழுது விற்பனைக்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து பேருந்து ஓட்டுநர் வசந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு குட்கா கடத்தல் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கனமழையால் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. புதிதாக அமைக்கப்பட்ட மேம்பால பகுதியில் வடிகால் வசதி இல்லாததால் சாலையோரம் தண்ணீர் தேங்கியதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் உள்ளிட்டோர் கடும் சிரமப்படைத்தனர். மழைநீரை உடனடியாக அகற்றி நிரந்தர வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. போஸ் நகர், காமராஜபுரம், மேட்டுப்பட்டி, மச்சுவாடி, சிப்காட், திருகோகர்ணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக நிலவிய கடும் வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தொகுதிக்குட்பட்ட வெண்ணந்தூரில் தேர்தலில் ஆதரவளித்த பொதுமக்களை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வீடு வீடாக சென்று சந்தித்து நன்றி தெரிவித்தார். மக்கள் வழங்கிய கோரிக்கைகளை மனுக்களாக பெற்றுக்கொண்ட அமைச்சர் தொகுதி வளர்ச்சிக்கும் மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தவும் தொடர்ந்து பாடுபடுவதாக உறுதியளித்தார். அமைச்சருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததுடன் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் நிகழ்வில் பங்கேற்றனர்.
அதிமுகவின் 41 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டமன்ற கூட்டத்தொடரின் பொழுது அதிமுகவின் ஒற்றுமை வெளிப்படும் என்று கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ரயில்வே மேம்பால சாலையில் அரசு பேருந்து திடீரென பழுதாகி நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அங்கிருந்த பொதுமக்கள் பேருந்தை தள்ளிச் சென்றதை அடுத்து பழுதை நீக்க பணிமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சென்னை சோழிங்கநல்லூரில் கார் தீப்பிடித்திருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை சோழிங்கநல்லூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காரில் பயணித்த தம்பதி மற்றும் 2 குழந்தைகள் உடனடியாக கீழே இறங்கியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்த நிலையில் விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கும் அரசின் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. அரசியல் கட்சி நிகழ்வில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவது தவறான முன்னுதாரணமாக அமையும் என்றும் அரசு பணிக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது குடும்பத்திற்கு வீடு கோரி சமூக வலைதளம் மூலம் முதல்வர் விஜய்க்கு வேண்டுகோள் விடுத்த சிறுவனின் குடும்பத்திற்கு தஞ்சையில் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு ஒதுக்கப்பட்டது. மரம் ஏறும் பொழுது விபத்தில் சிக்கி வாழ்வாதாரம் இழந்த தொழிலாளி சசிகுமாரின் குடும்பத்திற்கு முதல்வரின் உத்தரவின் பேரில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் ராஜ்குமார் ஒதுக்கீட்டு ஆணையை வழங்கினார். ஓலை குடிசையில் வசித்து வந்த குடும்பத்திற்கு நிரந்தர வீடு கிடைத்ததால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அரிபொடி நகரில் பள்ளிக்கு செல்லாமல் இருந்த 30க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த சிறுவர் சிறுமிகளை சிங்கப்பெண் அதிரடிப்படை போலீசார் மற்றும் குழந்தைகள் நலக்குழு அதிகாரிகள் அரசு பள்ளியில் சேர்த்தனர். இந்நிலையில் பள்ளியில் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த மாணவர்களை ஆசிரியர்கள் பாகுபாட்டுடன் நடத்துவதாகவும் தனியாக அமர வைப்பதால் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல மறுப்பதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். நாகர்கோவிலில் வார விடுமுறை நாட்களில் ஆய்வுக் கூட்டங்கள் மற்றும் அரசு நிகழ்ச்சிகளை நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்காக வருவாய்த்துறை ஊழியர்கள் செய்த செலவினங்களுக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கோவை மேட்டுப்பாளையத்தில் பூட்டியிருந்த வீட்டில் 7 சவர நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் திருடப்பட்ட வழக்கில் 24 மணி நேரத்திற்குள் திருடனை காவல்துறையினர் கைது செய்தனர். காலனி ஸ்டாண்டில் மறைத்து வைத்திருந்த வீட்டுச் சாவியை எடுத்து வீட்டிற்குள் புகுந்த நபர் நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்ற நிலையில் சிசிடிவியின் ஆதாரத்தில் கங்காதரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து திருடப்பட்ட நகை மற்றும் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.